Hello friends, welcome to C language Tamil tutorial part 27. நம்ம இதுவரையும் பார்த்ததுல இப்போ பார்க்க போகிற கிராஃபிக்ஸ் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி லூப்பிங்கு வைலப்பு இஃப் ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் யூஸ் பண்ணிங்களோ இல்லையோ, ஆனால் இந்த கிராஃபிக்ஸை நம்ம கற்றுக்கிட்டோன்னா அந்த கண்டிஷனெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சீக்கிரமாகவும் கற்றுக்குவீங்க. சொல்லப்போனால் நான் கூட இந்த லூப்பிங் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றியெல்லாம் கற்றுக்கினது இந்த கிராஃபிக்ஸ் செக்ஷனை வச்சு தான். இந்த பேசிக்காக கிராஃபிக்ஸ் செக்ஷன் போகிறதுக்குனால என்னென்னலாம் தேவைப்படுதுன்னு பார்த்தலாம். இந்த கிராஃபிக்ஸ் .h அப்படின்ற ஹெட்டர் ஃபைலை நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஏன்னா கிராஃபிக்ஸ் ஃபங்க்ஷனெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ஹெட்டர் ஃபைல் யூஸ் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது நார்மலாக நம்ம வைடு மெயின் எழுதுறது. இந்த இன்ட் ஜிடி டெட்டக்ட் இந்த ரெண்டு லைனும் கன்ஃபார்மாக நீங்கள் எழுதி ஆகணும். ஏன்னா அந்த கிராஃபிக்ஸ் ரன் ஆகிறது அதாவது நம்ம கம்ப்யூட்டரில் எந்த பாத்தில் இருந்து அப்படின்றது நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த C Turbo 3 BGI அப்படின்ற இடத்துலேருந்து தான் எல்லாரோட கம்ப்யூட்டர்லேருந்தே ஒர்க் ஆகும். அதனால் நீங்களும் இதையே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இனிஷ்ட் கிராப் அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கள டிஃபால்ட்டாக செட் பண்ணது, அதாவது கிராஃபிக்ஸ் ஒர்க் பண்ணணும் இதுமாரி பண்ணுறது. அது போக கெட் கேரக்டர்ன்றது நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணணுன்றதுக்காக. அது போக இந்த க்ளோஸ் கிராப் அப்படின்னு ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா இந்த கிராஃபிக்ஸோட ஹெட்டர் ஃபைல்லேருந்து தான் ஒர்க் ஆகுது. இந்த க்ளோஸ் கிராப் அப்படின்றத நீங்கள் எழுதலைன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து காட்டாது. நான் அந்த கெட் கேரக்டர் இல்லைன்னா எந்த மாதிரி காட்டுச்சுன்னு சொன்னோம் அந்த மாதிரி தான் ஆகும். இப்போ கிராஃபிக்ஸ் வேலை செய்தா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நான் ஒரு லைன் மாதிரி எழுதுகிறேன். லைன் அப்படின்ட்டு நான் எழுதுகிறேன். இங்கே லைன் எழுதுறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம கிராஃபிக்ஸ் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிக்சல் அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிஸ் பற்றி உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இந்த சைடு இருக்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னும், மேலேருந்து கீழே வர்றது பார்த்திங்கன்னா ஒய் ஆக்சிஸ் அப்படின்ட்டு. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இப்போது ஒரு லைன்னு பார்த்திங்கன்னா இப்போ இங்கே இருக்கிற ஒரு புள்ளின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிஸ் வச்சு நம்ம சொல்லும் போது பார்த்தோன்னா இந்த பக்கம் எக்ஸ் ஆக்சிஸ் இந்த பக்கம் ஒய் ஆக்சிஸை வச்சு சொல்லணும்னா இந்த ஒரு புள்ளிக்கு மட்டும் ரெண்டு எக்ஸும் ஒய்யும் சேர்ந்தால் தான், அதாவது எக்ஸில் ஒரு 100 ஒயில் ஒரு 200 அப்படின்றது நம்ம குறிக்கிறோன்னா அது இந்த ஒரு சி அப்படின்ற இடத்த வந்து காட்டும். அதாவது சியை காட்டணும் இல்லை, நான் ஒரு தோராயமாக சொல்கிறேன். அந்த மாதிரி எந்த ஒரு புள்ளிக்கு நம்ம இந்த பிக்சலில் எக்ஸ் ஒய் வேல்யூ வந்து நம்ம குறிக்கணும். இது நீங்கள் 10th இருந்து கிராஃபில் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அது மாதிரி தான் இங்கேயும் எந்த வித மெத்தடும் புதுசாக யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ ஒரு லைன் பார்த்திங்கன்னா நானே ஒரு லைன் வரைஞ்சி காட்ட பாருங்கள். இப்போ சியிலேருந்து இப்போ இந்த பிஜே வரையும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் ஒரு புள்ளிக்கும் இங்கே ஒரு புள்ளி இருக்கும், அதுக்கு தான் லைன் வர முடியும். மொத்தம் 2 புள்ளி, இங்கே ஒரு XY பாயிண்ட்டு இங்கே ஒரு XY பாயிண்ட் இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ நான் ஒரு XY பாயிண்ட் மொத்தமாக கொடுக்க போகிறேன். பார்த்திங்கன்னா 300 எக்ஸில் 300 வச்சுட்டு ஒயில் ஒரு 0 கொடுக்குறேன். ஏன்னா இங்கே நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுக்குறேன். அப்புறம் மறுபடியும் இப்போ எக்ஸில் 0 வச்சுக்கிட்டு ஒயில் ஒரு 200 அந்த மாதிரி கொடுக்குறேன். இப்போ நான் இதை வந்து அவுட்புட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சிறுக்குள்ளே வர மாதிரி இருக்கும் பாருங்கள், தெரியுதுங்களா? கீழேருந்து மேலே போகிற மாதிரி தான். நம்ம கொடுத்துனுங்கிற வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அது வளைஞ்சு வருது. வெறும் லைன் மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த இதுலலாம் எவ்வளோ ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காக நான் ஒரு சின்ன ஷார்ட்கட் மெத்தட் சொல்லித்தரேன். இந்த ஹெட்டர் ஃபைல் மேலே எடுத்துன்னு போய் கிளிக் கொடுத்துட்டு நம்ம ரைட் கிளிக் கொடுத்தோன்னா பார்த்தீங்களா இந்த கிராஃபிக்ஸ்.h அப்படின்றதுல எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது அவங்களாவே நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறாங்க. பார்த்திங்கன்னா சர்க்கிள் நார்மலாக நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா சின்னதாக சொல்ல போகிறதுனா சர்க்கிள், ஆர்க்கு, அப்புறம் லைன் இப்போ நம்ம பார்த்தது. அப்புறம் இன்னும் நிறைய ஹெட்டர் ஃபைல் இருக்குது, நம்ம அவ்வளோ யூஸ் பண்ண போகிறதில்ல. எலிப்ஸ் இப்போதைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நீங்கள் இதை க்ளோஸ் கிராப் அப்படின்றது நாம் என்ன சொன்னேன், அதுவும் இதிலேருந்து தான் வேலை செய்யுது. இந்த மாதிரி நம்மளுக்கு எக்கச்சக்கமான ஃபங்க்ஷன்ஸ் அவங்க ஆல்ரெடி எழுதி வச்சுருக்காங்க. செட் பேக்ரவுண்ட் கலரு, செட் கலர், டெக்ஸ்ட்டோட வித்து, அதோட செக்டார், லைன்,
அவுட் டெக்ஸ்ட்டு, புட் இமேஜு, டெக்ஸ்ட்டு, ஹைட்டு, அந்த மாதிரி நிறையா இருக்குது. இது எல்லாத்தையும் சொல்லி தந்துட்டு இருந்தோன்னா அப்புறம் கிராஃபிக்ஸ்க்கு இன்னொரு 30-40 டுட்டோரியல் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் ஒரு குறிப்பிட்ட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் சொல்கிறேன். இதெல்லாம் நீங்களாகவே ட்ரை பண்ணி பாருங்கள் ஓனா. இப்போ லைன் யூஸ் பண்ண மாதிரி இன்னும் நிறைய ஒரு சில ஃபங்க்ஷனை பற்றி நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.